மிதுன ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். 2வது நாள் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக இவங்களுக்கு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் நல்ல ஒற்றுமை, அன்பு, அந்யோன்யம் எல்லாமே இருக்கும். சின்னதா அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆணா இருந்தா பெண்ணு அட்வைஸ் பண்ணுவாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்க பெண்ணா இருந்தா உங்களோட கணவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல வருமானம் அப்படிங்கிற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களோட தந்தை மிதுன ராசியில பிறந்தவங்க தந்தைக்கு பாத்தீங்கன்னா 2மே நடக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 5 கிரகம் இருக்கிறனால நன்மையும் உண்டு, தீமையும் அவங்களுக்கு உண்டு. பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட மாமியார் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட தொழில நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் ஆர்டர் வந்தாலும் ஆர்டர் கொடுக்கக்கூடிய டேட்டு இதெல்லாம் கவனமாக நீங்க உன்னிப்பாக வச்சு கொண்டு தான் செய்யணும்.